காதோடு தான் நான் பேசுவேன். வீட்டில் தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஓவராக சாப்பிட்றாரு. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. என்ன வயது உங்களுக்கு? என்ன வயது? உங்கள் கணவருக்கு என்ன வயது? எனக்கு வந்து இப்போ 35 ஆச்சுங்க, அவங்களுக்கு 43 ஆச்சு. எத்தனை வருஷமா இந்த பழக்கமா? அது இப்போ ஏன்னா ஒரு 10-15 வருஷத்தளவில் இருக்கும் போல இருக்குங்க. ஆனால் இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இந்த குடிக்கிறதுனால என்னென்ன உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது? வேலைக்கு போகிறாரா டெய்லி? ஆமாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், 2 பொண்ணு இருக்குது. அமௌண்ட்டு கையில் எதுவும் சரியாக நம்ம சேமிப்புன்னு வச்சுக்க முடியல. செலவுக்கு மட்டும் கொடுக்குறாரு வீட்டுக்கு? அல்ல, கொடுக்கறதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ரிட்டர்ன் கூட எனக்கு செலவுக்கு வேணும் வாங்கிக்கிறாங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? என்ன வேலை செய்கிறாரு? ஏதாவது ஒன்று பேசினோமா நம்மக்கிட்டே சண்டைக்கு வராங்க. என்ன வேலை செய்கிறாரு? அவங்க அஸ்ட்ராலஜராக இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனைங்க. சுயநலக்காரர், அவ்வளோதான். தான் சுகம்னு வாழணும்னு நினைக்கிறாரு. என்ன பிள்ளைங்க என்ன ஆனா பெண்ண என்ன படிக்கிறாங்க? ரெண்டு பொண்ணு தாங்க. பெரியவன் 4th போகிறா, சின்னவன் 1st ஸ்டாண்டர்ட் போகிறான். நல்லா படிக்க வைங்க பிள்ளைங்களை, அவ்வளோதான். நல்லா படித்து அவங்க நல்ல வேலைக்கு போய் அவங்களே அவங்க எதிர்காலத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள நல்ல வலிமையான ஒரு மனிதர்களாக நீங்கள் உருவாக்குறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி அவங்களுக்கு நகை வாங்க முடியலையே, சொத்து சேர்க்க முடியலையே, காசு சேர்க்க முடியலையேன்னா நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது இவரை வச்சுட்டு. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு நல்லா வந்து படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. பிள்ளைங்க நல்லா படித்தாங்கன்னா நல்லா படிக்க வைங்க. அவங்க சம்பாதிக்கணும். அதாவது ரொம்ப பிரமாதமாக படிக்கலைன்னா கூட ஒரு 21 வயசு ஆனவுடனே அவங்க காலில் நின்று அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட எந்த அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொண்டு போகாமல், அதே நேரத்தில் நம்ம நகை வாங்க முடியலையே, அதை பண்ண முடியலையே, இதை பண்ண முடியாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு வீக்னஸ் ஆகிடும். அதெல்லாம் தேவையே கிடையாது. பெண்கள் நாம் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி நான் 4 சவரன் போடுறேன், 5 சவரன் போடுறேன், அப்போ தான் திருமணம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தேவையே கிடையாது. அந்த மாதிரி வந்து வியாபாரமே இனிமேல் நடக்கக்கூடாது நம்ம நாட்டில். இந்த மாதிரி திருமணம் பெண்களுக்கு வந்து நகை போட்டால் தான், இந்த மாதிரி கல்யாண சத்திரத்தில் சோறு போட்டு வேண்டவன் வேண்டியவன் வேண்டாதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் கடன் வாங்கி எல்லாருக்கும் போட்டு, இதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் வாழ்க்கை முக்கியம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தூரம் அப்புறம் நிம்மதியாக வாழறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் பெண்களை வளர்க்கும் போது நல்லா துணிவாக வளருங்க. அவங்க வாழ்க்கையை பெரிய பிக்சர் எப்படி வாழறது இந்த உலகத்தில், இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து சப்போர்ட்டிவாக இல்லாத போது பெண்களுக்கு வந்து அவங்க ரொம்ப துணிச்சலாக வாழணும். சரியா? அவங்க காலில் நிற்கிற மாதிரி வாழணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். மற்றபடி உங்கள் கணவர் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அவரை திருத்தணும், அவர் குடிக்காமல் வரணும்லாம் நினைக்காதீங்க. அவர் குடித்து அழிஞ்சு போகணுன்னு தான் அவரோட தலைவிதினா அப்படியே போட்டோம். அவர் தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சில பேர்லாம் வந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணால் கூட வந்து திமுறாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக லிவர் கெட்டு போய், கிட்னி கெட்டு போய் ஏதாவது வந்து அப்போ தான் விடுனா விடுவாங்க. நான் கேட்டால் கூட அப்போ வந்து ஆசைக்கு சாப்பிட்டேன், இப்போ நான் விட்டாலும் அது என்னை விடாது போல இருக்குது அப்படின்றாங்க மேடம். அதெல்லாம் தான் குடிக்கிறாங்க, அப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. டி அடிக்ஷன் கொண்டு போய் ட்ரை பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நீங்கள் விடணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேளுங்க. விடணும்னு ஆசைப்படுறாரு அவர்? விருப்பப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி அப்போ டிடிகே கூட்டிகிட்டு போங்க. இதில் சென்னையில் வந்து டிடிகே கூகுள் பண்ணி பாருங்கள். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் இருக்குல்ல, டிடிகே சென்னைன்னு போடுங்க, வந்துடும். திருவான்மியூரில் அங்கே இலவசமாக பண்ணுறாங்க, காசுக்கு பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணுங்கள். அட்மிட் பண்ணி டி அடிக்ஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டேங்க. அப்புறம் என்ன, விடுபடுறதுக்கு ஆசை இருக்குங்கிறாரு. அப்போ விடுபடுறதுக்கு ஆசை இருக்குன்னா அப்போ டி அடிக்ஷன் சென்டர் போகிறதுக்கு ஆசை ஒத்துப்படணும். அப்போ டி அடிக்ஷன் பண்ணிக்க மாட்டேன்னா அப்போ குடிக்கணுன்ற ஆசை தான்.